ஃபார் 2027 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எப்படி சூஸ் பண்ணுறது, 2027 அட்டம்ப்ட்டுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எப்படி சூஸ் பண்ணுறது, ஏன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். பட் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும்னு வரும்போது தான் பிரச்சனையே வரும். நம்மளுக்கு யூஸ்வலாகவே வந்து ஒரு சாய்ஸ் கொடுத்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும்னு சொன்னாவே கன்ஃபியூஸ் ஆகும். அதுவும் யூபிஎஸ்சின்னு வரும்போது 4 ஜிஎஸ் பேப்பர் வந்து எப்பவுமே நம்மளுக்கு பிரச்சனையா இருக்காது. அது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு சாய்ஸை கொடுத்து இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரை சூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது உங்கள் வீட்டு கன்ஃபியூஷன் இல்லை, எங்கள் வீட்டு கன்ஃபியூஷன் இல்லை, ஒரே குழப்பமாகவே இருக்கும். என்ன பண்ணுறது, எதை சூஸ் பண்ணுறது, எது மார்க் தரும், எது நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், எது நமக்கு செட் ஆகும், எதுவுமே நம்மளால் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸை பேஸ் பண்ணி ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்கலேருந்து நான் கற்றுக்கிட்டது, அதை நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பிகினர் ரெஸ்பாண்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் நேரோ டவுன் பண்ணிடுங்க கைஸ். சிலபஸ் எடுத்து வச்சு பார்க்கும்போது சிலபஸ் நம்ம அடுத்த பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். சிலபஸில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கும்போது பார்க்கும்போதே தெரியும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சோசியாலஜி, ஃபிலாசபி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அக்ரிகல்ச்சர், இந்த லா, இந்த மாதிரி மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், அது இன்ஜினியரிங், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை ஒரு டைம் பார்த்து நேரோ டவுன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஆப்ஷனுக்கு வந்து சூஸ் பண்ணிடுங்க. பார்த்தாவே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். கூகுளில் போயிட்டு வந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து எதை பற்றி இருக்குது, எதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஜெக்டை பற்றி ஜஸ்ட் ஏபிசிடியாவது வந்து அந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் இந்த சப்ஜெக்ட் இதை பற்றி தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது தெரியாததுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் நம்ம ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் இந்த சப்ஜெக்ட்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஃபெமிலியாரிட்டி இருக்கும் நான் நம்புறேன். ஸோ எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு 3 சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்களா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டு சிலபஸ் உள்ளே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேம் மட்டும். அதுக்கு அப்படியே உள்ள ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்களா, அந்த ஒரு சிங்கிள் பிடிஎஃப்ல ஸ்க்ரால் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரி டீட்டெயில்டான சிலபஸ் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 2 இருக்கும். ஜியாகிரபி அப்படின்னாலும் பேப்பர் 1, பேப்பர் 2. அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலும் பேப்பர் 1, பேப்பர் 2. இது மாதிரி டீட்டெயில்டான சிலபஸ் வந்து இருக்கும். அதை பொறுமையாக உட்காந்து படிக்கணும். யாருமே பண்ண மாட்டாங்க. ஐம் சீரியஸ்லி டேயிங், எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டுமே பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் 90% பண்ண மாட்டாங்க. 10% தான் பண்ணுவாங்க. அந்த 90% தயவு செஞ்சு நீங்க இருக்காதீங்க. அந்த 10% வந்துருங்க. அதை எடுத்து டைம் ஆக தான் செய்யும். பொறுமையாக எடுத்து வச்சு உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியணும் ஃபர்ஸ்ட் சிலபஸ். நம்ம காலேஜ் டேஸில் வரைக்கும் சிலபஸோட இம்பார்ட்டன்ஸ் அது எப்படின்னு வந்து தெரியல. நம்மளால சிலபஸை பார்த்துருக்க மாட்டோம். வென் கம்ஸ் டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸை தான் நம்ம டெய்லியும் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அப்போ அந்த சிலபஸை எடுத்து படிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த என்ன ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ எடுத்து வச்சு படிங்க. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சிலபஸை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சாப்டர்ஸ் பேராவது நம்மளுக்கு வந்து ஃபெமிலியாரிட்டி வந்து இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுத்தமாகவே ஃபெமிலியாரிட்டி இல்லாத சப்ஜெக்ட் தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாவது ஃபெமிலியாரிட்டி வந்து இருக்கணும். ஸோ ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரியாவது தெரியணும். அண்ட் இன்னொரு விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு புரியணும். இந்த இடத்துல நான் தான் இன்னும் ப்ரிப்பேரே பண்ணல, எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ண போறதில்ல, அதுக்கான கண்டென்ட் நம்ம டெலிவரி பண்ண போறதில்ல. பட் அதுக்கு முன்னாடி அதில் என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஆன்சரே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஃபேக்சுவலா கேட்கறாங்களா, கான்செப்சுவலா கேட்கறாங்களா, முதல்ல கேட்கற கேள்வி நம்மளுக்கு புரியுதா, இதெல்லாம் போயிட்டு நம்ம தான் செக் பண்ணணும். இதுக்கு டைம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும். பிகாஸ் இதை பண்ணாமல் எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ போகும்போது ஜிஎஸ்லாம் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருப்போம். ஆப்ஷனில் மட்டும் மார்க்கே வராது. அது படிக்கணும்னாமே கடுப்பாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து நம்ம ஆப்ஷன் சப்ஜெக்டை மாற்றுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் தாண்டி நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும். ஆப்ஷன் சப்ஜெக்ட் மேலே ஈடுபாடு இருக்கணும். அண்ட் சூஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம், யூபிஎஸ்சியை கிராக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆப்ஷன் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை தாண்டி ஒரு ஃபேன்சி ஸ்டஃப்காக வந்து நம்ம ஏதோ இதை எடுத்து படிக்கலாம், இல்லை சோசியாலஜி படிக்கலாம், இல்லை ஃபிலாசபி எடுத்து படிக்கலாம், இல்லை மெடிக்கல் எடுத்து படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் எடுத்து படிக்கலாம், இந்த மாதிரிலாம் ஏதாவது நம்மளோட சொந்த அது ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்களே, இந்த சப்ஜெக்டை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை வச்சுலாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்போம். ஓகேங்களா? அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சீனியர் கைடன்ஸ். இந்த சீனியர் கைடன்ஸ்குள்ள ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. நமக்கு என்னதான் வந்து தேடினாலும் ஸோ எக்ஸ்பர்டீஸோட அட்வைஸ் நம்மளுக்கு வந்து தேவை. அது கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வந்து கேளுங்க. இல்லை
பியர் குரூப் இன்னைக்கு கையில் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ ஈஸியாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி பேசணும். ஒரு 4-5 ஆஸ்பிரண்ட் கிட்டையாவது சீனியர் ஆஸ்பிரண்ட் கிட்ட பேசுங்க. இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எப்படி, இதில் ஸ்கோர் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டிஃபிகல்ட்டு, ஸோ இதோட நிவான்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸான கேட்டீங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். இதை தயவு செஞ்சு வந்து பண்ணுங்க. அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ கோச்சிங் எந்த அளவுக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கோச்சிங் இருக்கு. லிட்ரேச்சருக்கு பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் வந்து இருக்கும். அது கூட வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஸ்பெக்ட் கிட்ட பேசுறீங்க, ரியாலிட்டி வந்து தெரியும். அண்ட் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வரும்போது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து கோச்சிங் இருக்கு, ஸோ இதுக்கு வெளியிலேருந்து கோச்சிங் எடுக்கணுமா, இல்லை இதுக்கு கிளாஸ் கண்டிப்பாக தேவையா, டெஸ்ட் சீரிஸ் எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கு, மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவாலுவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா நம்ம எழுத போறோம், அதை கரெக்ட் பண்ணி ஒருத்தர் கொடுத்து ஆகணும். ஸோ இதெல்லாம் இதோட அக்சசிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியர் குரூப்ட இந்த சீனியர் ஆஸ்பிரண்ட்டை பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரியாலிட்டியே புரிய வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் இந்த சீனியர் ஆஸ்பிரண்ட் கிட்ட போய் பேசும்போது அட்லீஸ்ட் நம்ம கொஸ்டினாவது கேட்க முடியும். பிகாஸ் அவங்களோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எதுவுமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணாம நம்ம சும்மா வந்து போயிட்டு புக் லிஸ்ட் என்ன, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலாக இருக்கும். அதெல்லாம் போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா சொல்லி புரிய வைக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், இன்னைக்கு எவ்வளவோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறோம். இன்னைக்கு யூடியூப்ல எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் அஸ் அ பிகினர் ஆஸ்பிரண்டா. அப்படி பண்ணும்போது அவங்க கிட்ட நீங்கள் அந்த 1 மணி நேரம் கான்வர்சேஷன் கிடைச்சா கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் கைஸ் பேசிக்கான விஷயம். ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மினிமம் ஒரு 1 மந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தான் எந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் பேஸ் பாயிண்ட். ஸோ இதை வச்சு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ நீங்க என்ன டவுட் கேட்குறீங்களோ ஸோ அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.